ஹாய் ஹலோ சினிரேஸ் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இயக்குனர் ஆர்ஜிகே இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற நகுல், கே.எஸ். ரவிக்குமார், முனிஷ்காந்த், ரெடின் கிங்ஸ்லி, மன்சூர் அலிகான் மற்றும் பெரிய ஒரு பட்டாளமே நடிச்சிருக்கிற வாசு கோடகாமா படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த 4 யுகம் சொல்லுவாங்க இல்லையா, கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். பட் இயக்குனர் வந்து ஒரு படி மேலே போயிட்டு நெகட்டிவ் யுகம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி விஷுவல் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுனாக்கா, ஹீரோ வந்து சின்ன சின்ன சேட்டை பண்ணிட்டு இருக்காப்புல. அவருக்கு ஒரு அண்ணா இருக்காப்புல பிரேமு, 2 பேருமே பேச்சுலரு. சடனாக அண்ணன் இறந்த உடனே இவர் அனாதை ஆயிடுறாரு. இப்போ சித்தப்பா சென்னையில் இருக்கிறதுனால அவர் பார்க்கறதுக்கு நகுல் வந்து சென்னைக்கு வராப்புல. வந்த இடத்துல அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பொதுவாக கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% நல்லவன் 50% கெட்டவன் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குமே. அப்படி இருக்குதுன்னா அந்த நெகட்டிவ் யுகத்தில் மேக்சிமம் எல்லாரும் கெட்டவன். நீங்கள் வந்து நல்லவன் சொன்னாவே தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர். இப்போ நம்ம ஊரில் இப்போ எப்படி இருப்போம் கலியுகத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கெட்டவனை தான் பிடிச்சி உள்ள போடுவாங்களே போலீஸ் ஸ்டேஷனில். ஆனால் அந்த இடத்துல ஒரு சாமியார் அட்வைஸ் பண்ணாலோ ஒரு நல்லவனை ஏதாவது பிரச்சனைனாக்கா தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான மக்கள் வாழ்கிற ஒரு யுகமாக காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு வீடு வாடகைக்கு போனோம்னா கூட ஹீரோ வந்துட்டு நல்லவன் தானே, அதனால வந்து நல்லவன் சொல்லி ஆரம்பிக்கும் போது முனிஷ்காந்த் டப்புன்னு நீ இருப்பா, நீ நல்லவன் சொன்னேன்னா வீடு கொடுக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு தப்பாக பொய்யாடுவான். இவர் பெரிய ரவுடிங்க, இவர் வந்து பயங்கரமாக திருடுவாருங்க, இவர் எப்பவுமே வந்து காசு கையில் வந்து புழக்கத்தில் இருக்குங்க, கண்டிப்பாக வாடகை கொடுத்துருவாருன்னு சொன்னேன். இப்போ ஆனந்த் ராஜா அதெல்லாம் கேட்டு பயங்கரமாக பூரிப்பாயி, அப்போ ஓகே எனக்கு வாடகை வந்துடும்ல அப்படின்ற மாதிரி பொண்ணு கூப்பிடாப்புல. அந்த பொண்ணு தான் வந்து அர்த்தனா பின்னு, அவங்க தான் ஹீரோயின். இப்போ 2 பேரும் ஒருத்தர் லுக் விட்டுக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து மனசு கஷ்டமா இருக்குது, என்னடா நம்ம நல்லவனா இருந்ததுன்னு இவங்க வந்து ஃப்ராடு அப்படி இப்படிலாம் சித்தப்பா வந்து போய் சொல்றாரு அப்படின்றது இவருக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அதை மீறி இப்போ 2 பேரும் அந்த பொண்ணும் இவனும் பார்க்கும்போது 2 பேருக்கு ஒரு சின்ன ஒரு இம்ப்ரெசிவான ஒரு லுக் இருக்கு. அதே மாதிரி போக போக அந்த பொண்ணு மேலே வந்து ஒரு லவ் வருது, அந்த பொண்ணுக்கும் இவன் மேலே வந்து லவ் வருது. இப்போ அதை மீறி இவன் நல்லவனா இருக்கிறான் இல்லையா, எப்படி பொய் சொல்லி அந்த பொண்ணு வந்துட்டு, இப்போ பொய் சொல்லின்றது சொல்லக்கூடாது இல்லையா, உண்மையை சொல்லி, ஏன்னா இப்போதான் நம்ம பொய் சொல்ற மாதிரி அந்த நெகட்டிவ் உலகத்துல நான் நல்லவன்ற உண்மையை சொல்லி அந்த பொண்ணை எப்படி கைப்பிடிச்சான் அப்படின்றது மீதி கதை. படத்தோட ப்ளஸ் என்னன்றது பார்த்துருவோம். இப்போ பொதுவாக ஒரு இயக்குனர் வந்து ஒரு புதுசாக ஒரு கதையை யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தெரியும். ஆனால் டோட்டலாக ஒரு யுகமே 99% நெகட்டிவ் அப்படி ஒரு உலகத்தை வந்து டோட்டலாக மாற்றிருக்காருன்னு சொன்னால் ஒரு புதிய தாட்டு தான் அது. அது எங்கேருந்து இன்ஸ்பிரேஷனில் டைரக்டர் வந்து யோசிச்சாருன்னு தெரியல. அது கதையாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு ஒரு நர்சரி கார்டனில் நம்ம வந்து பூச்செடிலாம் வைப்போம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கஞ்சா செடி, அதே மாதிரி ஹைப்ரிட் கஞ்சா செடி அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அது நெகட்டிவ் உலகம் இல்லையா, காசு தான், காசுக்காக என்ன வேணால் பண்ணலாம், காசு இல்லாமல் இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்கன்றதுல குறிக்கோளாக இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே இயக்குனர் வந்து கொண்டு போன விதம் பாராட்டக்கூடிய ஒரு விதம். அதே மாதிரி கேமராமேனோட ஃபோட்டோகிராஃப்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நகுலும் வந்து பெஸ்ட்டாக அவரோட பெஸ்ட் என்னவோ அது கொடுத்துருக்காப்புல. ஆனந்த் ராஜா இருக்கட்டும், முனிஷ்காந்தா இருக்கட்டும், அர்த்தனா பினு எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்குக்கு வந்து நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு யுகம்னு சொல்லி நம்ம டோட்டலாக கற்பனைக்கு போகும்போது இது காமெடியாக ஒர்க் அவுட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இயக்குனர் ஆரம்பித்தார். பட் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 10 நிமிஷத்துலேயே எல்லா சீனுமே வந்து ரிப்பீட்டேஷன் சீன்ஸ் மாதிரியே வருது. ஏன்னா கெட்டவங்க கெட்டவங்க மேலும் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நமக்கு அது ஒரு இடத்துல சலிப்பு வருது. இன்னொன்று, இவங்க எதிர்பார்த்த அந்த சீன்ஸ் வந்து பயங்கரமாக ரசிப்பாங்க ஆடியன்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு திரைக்கதை பண்ணியிருக்காங்க. ஆனால் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எங்கேயுமே சிரிப்பு வரல. அதுக்கு என்ன காரணம்னா, எல்லா சீன்ஸுமே ரிப்பீட்டேஷனு, மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக போகுது. ஒரு ஒரு காமெடினா ஒன்று சீக்வன்ஸ் காமெடியாக இருக்கணும், இல்லை சந்தானம்லாம் வந்து பஞ்சி டைலாக் கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைலாக் அது கொடுத்துருக்கணும். இவங்க வந்து என்னவோ நினச்சி திரைக்கதை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பர்ஃபெக்டாக புதுசாக ட்ரை பண்ண இயக்குனர் வந்து திரைக்கதையிலையும் கொஞ்சம் காமெடிலையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாக்கா இந்த படம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ரசிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இயக்குனர் வந்து திரைக்கதையில் வந்து கவனம் செலுத்தினாருன்னா நல்ல படம் எடுக்கிறதுக்கு வந்து 100% வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒரு கதை வந்தால் நான் ரசிப்பேன் அப்படின்ற ஒரு ஆடியன்ஸ் வந்தால் இந்த படத்தை வந்து ஒரு முறை பார்க்கலாம். மற்றபடி காமெடி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் அப்செட் ஆகிடுங்க, பார்த்துக்கணும். இந்த படம் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் சைனிங் அவுட். தலபாக்கட்டி ராஜ்பாபு.